இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நாடு முழுவதும் காலியாக உள்ள 30 லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட தேர்வுகள் குறித்து மாநில அரசை முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வந்தார். முதல் கட்டமாக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பெல் மைதானத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டு மக்களை பெரிதும் நேசிப்பதாகவும் தமிழ்நாட்டுடனான தனது உறவு அரசியல் ரீதியானது அல்ல, குடும்ப உறவு என்றும் ராகுல் காந்தி கூறினார். நாட்டில் உள்ள இளைஞர்கள் 83 விழுக்காடு பேர் வேலையில்லா திண்டாட்டத்தை சந்திப்பதாக கூறிய ராகுல், பெரும் கோடீஸ்வரர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த பிரதமர் மோடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை என்றார். தனது நெருங்கிய நண்பர் என்பதால் அதானியிடம் அனைத்து துறைகளும் ஒப்படைக்கப்பட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். Just because Mr. Adani is close to the Prime Minister and helps the Prime Minister, the ports, the airports, electrical power, wind power, solar power, defense industry, all of it is handed to him. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். There are 30 lakh jobs, 30 lakh government jobs, which today are lying vacant. We will give these 30 lakh jobs to the young people of this country. கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் வசமே அளிக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். That the people of Tamil Nadu have a big issue with NEET. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. The Tamil people want their education system to look like, how they want to take their exams. This is the business of the people of Tamil Nadu. வறுமையின் பிடியில் உள்ள குடும்பங்களின் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்று கூறிய ராகுல் காந்தி, விவசாயிகளைப் போல மீனவர்களும் முக்கியம் என்பதால் மீனவர்களுக்கான தனி தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் கலாச்சாரம், மொழி உள்ளிட்டவற்றை காப்பாற்றுவதற்காக நடைபெறும் யுத்தம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். Congress party is going to stand with the Tamil people to protect your language, to protect your culture and your history. Forget Narendra Modi. No force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. மொத்தத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தனது உரையின் போது தெரிவித்த ராகுல் காந்தி, தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு குறித்து பெருமையுடன் தனது உரையில் குறிப்பிட்டார்.